வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரகம் ஈசல் திட்டு என்னும் மலைவாழ் கிராமத்தில் 120 வீடுகளில் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் குடிநீர், தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை. நேற்று இரவு இங்கு வசிக்கும் திருமூர்த்தி மகன் ஸ்ரீகாந்த், வயது 20 என்பவருக்கும் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதோடு எழ முடியாத நிலையில் கை கால்கள் செயலிழந்தது. உடனடி மருத்துவ சிகிச்சைக்கு வழியில்லாத நிலையில் இன்று காலை குடியிருப்பை சேர்ந்த இளைஞர்கள் தொட்டில் கட்டி கரடு முரடான மலைப்பாதையில் வன விலங்குகள் அபாயத்திற்கு மத்தியில் 7 கிலோமீட்டர் தூரம் சுமந்து வந்து சமதள பரப்பிற்கு வந்தனர். பின்னர் ஆம்புலன்ஸில் ஏற்றி உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மலைவாழ் மக்கள் கூறியதாவது: உடுமலை அமராவதி வனச்சரக பகுதியில் 15 மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் 3600க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றோம். இங்கு வசிக்கும் மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டப்படி குடிநீர், சாலை, கல்வி, மருத்துவம், வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தொடர்ந்து போராடி வருகிறோம். உடல் நலம் பாதித்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை கிடைக்காமல் குழந்தைகள், பெரியவர்கள் என பலர் இறக்கும் சம்பவங்களும் நடந்து வருகிறது. குருமலை, ஈசல் திட்டு உள்ளிட்ட குடியிருப்புகளுக்கு வனச்சூழல் பாதிக்காத வகையில் வனத்துறை மலைவாழ் மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரோடு அமைக்க அளவீடு பணி நிதி ஒதுக்கீடு செய்தும் அரசு துறை அதிகாரிகளும் அரசும் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருகின்றனர். இந்த அவல நிலைக்கு என்றுதான் தீர்வு கிடைக்கும்? ஆளும் ஆட்சியாளர்களுக்கே வெளிச்சம் என குமரினர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த மீன்பிடி தொழிலாளி ஜெயராமன், வயது 55. இன்று காலை ஜெயராமன் திம்மாபுரம் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி இடுப்பளவு ஆழத்தில் வலை வீசி மீன்பிடித்தார். அப்போது ஆற்றில் இருந்த முதலை ஜெயராமனின் வலது கையை கடித்தது. படுகாயமடைந்த ஜெயராமன் முதலையிடம் இருந்து தப்பித்து கரையேறினார். அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். கையில் 7 இடங்களில் தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். மணல்மேடு போலீசார் விசாரிக்கின்றனர். வனத்துறையினர் கொள்ளிடம் ஆற்றில் உலாவரும் முதலைகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மதுரை ஏர்போர்ட்டில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அனைத்து மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர். அவருக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. நான் உள்ளபடியே மனசாட்சியோடு வரவேற்கிறேன். அவருக்கு நான் அண்ணன்னா எனக்கு தம்பி. அவரு 14 கேள்வி எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யாரும் சேர்வது குறித்து தொடர்பு கொள்ளவில்லை. மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அடுத்த ஊமாரிப்பட்டியில் போலீஸ் குடும்பத்தினர் காமராஜர் நகரில் இருந்து ஊமாரிப்பட்டி செல்லும் ரோட்டில் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் ஊருக்கும் கோயிலுக்கும் செல்ல பாதை இல்லாமல் மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். எனவே ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி கிராம மக்கள் வலியுறுத்தினர். இன்று காலை வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என நோட்டீஸ் வழங்கினர். ஆனால் ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் யாரும் வரவில்லை. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வத்தலகுண்டு ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர். உத்தப்ப நாயக்கனூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் உசிலம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த அழைத்து சென்றனர். ஆக்கிரமிப்பு அகற்ற உத்தரவாதம் தராததால் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உசிலம்பட்டி வத்தலகுண்டு ரோட்டில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். டிஎஸ்பி சந்திரசேகரன் பொதுமக்களை எச்சரித்தார். இதில் போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை வீடியோ எடுத்த இளைஞரை கைது செய்ய முற்பட்டபோது பெண்கள் மறித்தனர். இதனால் மீண்டும் இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. உசிலம்பட்டி சப் கலெக்டர் உட்கர்ஷ்குமார், தாசில்தார் பாலகிருஷ்ணன், டிஎஸ்பி சந்திரசேகரன் உள்ளிட்டோர் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என உத்தரவாதம் கொடுத்தனர். அதை ஏற்று கிராமத்தினர் கலைந்து சென்றனர். மறியலால் உசிலம்பட்டி வத்தலகுண்டு ரோட்டில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பாரதிதாசன் பேட்டையைச் சேர்ந்த முன்னாள் திமுக கவுன்சிலர் பாஸ்கரன். இவர் நாயை வாக்கிங் அழைத்து செல்ல வீட்டை விட்டு வெளியே வந்தார். வெளியில் அதே பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளி ரமேஷ் மகன் சபரிநாதன் என்ற சிறுவன் சைக்கிளை தள்ளிக் கொண்டு வந்தான். அந்த சிறுவன் மீது நாய் பாய்ந்து உடல் முழுவதும் கடித்து குதறியது. நாய் கடித்து குதறி ரத்தம் சொட்ட சொட்ட நின்ற சிறுவனை கண்டு கொள்ளாமல் பாஸ்கரன் தனது நாயை வாக்கிங் செல்ல அழைத்து சென்று விட்டார். நாய்க்கடியால் படுகாயமடைந்த சிறுவனை திண்டிவனம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். நாயை வெளியில் அழைத்து செல்லும் போது வாய் வலையை பயன்படுத்தாமல் கவுன்சிலர் இருந்துள்ளார். கண்முன்னே சிறுவனை நாய் கடித்து குதறியதை கவுன்சிலர் தடுக்காமல் தெனாவட்டாகவும் காயமடைந்த சிறுவனை காப்பாற்றாமல் அரக்கன் போல் கவுன்சிலர் செயல்பட்டது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்தது. நானே கூட்டேன், என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் என்னை கூப்பிடவே இல்லை. வீட்டுக்கு போடா, நான் உன்னை கூப்பிட்டு வரேன் அப்புறமா அப்படின்னு என்கிட்ட. அப்புறமா சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு பக்கத்து வீட்டில் பாய் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீட்டுக்கு இட்டுன்னு போங்கண்ணா, நாய் கட்சிச்சுன்னா நான் அழுதேன். அப்புறமா இட்டுன்னு போனாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்தாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி வந்தாங்க. நிறுத்திட்டு மயக்கம் வர மாரி இருந்துச்சு. அப்புறமா உட்காந்து ரத்தம்லாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு, குழம்புன்னு ஆயிடுச்சு, இதெல்லாம் வீங்கி போச்சு. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. என்னைங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஊசிலாம் போட்டாங்க. ரத்தம் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு, குழம்புன்னு ஆயிடுச்சு, வீங்கிடுச்சு. அப்புறமா அவர் வந்தார், ஒன்று கழிச்சு. அவர் என்னடா சரியா போயிட்டேன் சீக்கிரமா அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிட்டு ஜூஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. அந்த ஜூஸ் குடிக்க திமுக முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் நாய் எனக்கு கட்சிச்சு. அதனால நான் கேஸ்